பக்கத்துல இருக்கிற பார்த்து நல்லா சிரிச்ச முகத்தோட 2022க்கான ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 2022ஆம் ஆண்டு யாருக்கு எப்படியோ தெரியாதுங்க. பக்கத்துல நேற்று சொல்லுங்க, யாருக்கு எப்படியோ தெரியாது. மற்றவர்களை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உன்னை மகிமைப்படுத்த போகிறார். கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே பெரியவங்க எல்லாம் குழந்தைங்களை தவிர்த்து பெரியவங்க எல்லாம் அப்படி எழுதி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததான வாக்கு தத்துவத்தை நாம் இன்றைக்கு அறிக்கையிட்டு சுதந்திரிக்க போகிறோம். அப்படியே உற்சாகமா எழுதுறது பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். பழைய ஏற்பாட்டுல 15வது பக்கம் நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமா? இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் என்னோட கூட சேர்ந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்காக அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மோடு கூட பேசி நமக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நிச்சயமா இந்த வசனத்தின்படி உங்களுடைய வீடுகளிலும் இந்த வாக்குத்தத்தங்களும், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலும் ஊழியங்களிலும் நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நீங்க ஜெபிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. கிரியை நடப்பிக்கிறது பரலோகத்தினுடைய வேலை. கையை தட்டி இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்திலே பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று டைரக்டா செய்தி போயிடலாம். ஆண்டவர் பேசுகிற ஒரு 3 முக்கியமான காரியத்தை மாத்திரம் இந்த ஆண்டிலே நாம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில ஜெப நேரங்களில் சொல்லி நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க போகிறோம். 3 காரியங்களை பேசியிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை, நீ எந்த காரியத்தை குறித்தும் நீ பயப்படக்கூடாது. பகவத் கைவிட்டு சொல்லுங்க. ஒமைக்ரானுக்கு மேல பெரிய பெரிய வைரஸ் வரும். நேற்று கூட ஐநால சொல்லிட்டாங்க. நான் நிறைய வசனங்களோடு கொஞ்சம் சில விஷயம் கேட்கறதான் சொல்றேன். ஒமைக்ரானை காட்டிலும் பிளஸ் 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 தான் வரும், தொற்றுகள் குறையாது, தொற்றுகள் வராமல் இருக்காதுன்னு கேரண்டியா ஐநா சபை சொல்லியாச்சு. நம்ம முதல் வந்த அலையை பார்த்துட்டோம், 2வது வந்த அலையை பார்த்துட்டோம், 3வது ஒண்ணு வருது அதையும் பார்த்துட்டோம். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நம்மள தொடாது. பரலோகம் உங்களோடு கூட இருந்தால், அல்லது நீங்கள் பரலோகத்தினுடைய வழி நடத்துறது அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தால் நம்மை தொடாது. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தம் உன்னுடைய சிரசில இருந்து உன்னை பாதுகாத்து நடத்தும். இது மகிமையான ஒரு இரவு நேரம். இந்த நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்ல போகிறதை நீங்கள் உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இந்த 2022 இதுவரையில நீங்கள் காணாத மகிமையான ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நடத்துதல்களை இந்த 22ஆம் ஆண்டிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு 3 முக்கியமான காரியத்தை மாத்திரம் இந்த வாக்குத்தத்த வசனத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து மிக முக்கியமா சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயப்படாதே. எதை குறித்து பயப்படாதே.
இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்து யோசிக்கிறேன். எதுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை சொல்றார்? ஏன் சொல்ற? ஏன்னா ஆபிரகாம் பயப்பட வேண்டிய காரணமே எங்குமே இல்லை. முன்னாடி அதிகாரத்துல நான் வாசிக்கிற ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். 14வது அதிகாரத்துல 1-2 மட்டும் வாசிக்கிறேன். இப்போ நாட்டுக்கு நாடு சண்டை நடக்குது. ஓகேவா? 4 ராஜ்யங்கள் வந்து சோதம் குமாரா மேல சண்டை நடக்குது. நான் சொல்ற வசனம் வாசிங்க. 14வது வசனம் வாசிங்க. பிறந்த கைப்படிந்தவர்களாகிய இந்த வேதவசனம் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய சகோதரனாகிய லோத்து மாட்டிக் கொண்டிருக்கிற அந்த தேசத்துல அவனையும் அவனுடைய பந்தங்களா இருக்கிற எல்லாரையும் மீட்டுட்டு வர்றதுக்கு யுத்தம் பண்ணிட்டு வந்தார். இப்ப இங்கதான் விஷயம் நடக்குது. 4 நாடுகளோடு கூட சண்டை போட்டு வெற்றிகரமாய் 318 ஆட்களோடு போயிட்டு 4 ராஜ்யங்களை ஆட்சி காலைப்பட்டார் ஆபிரகாம். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் 4 ராஜ்யங்களை ஆட்சி காலைப்பட்டார். இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் பாதிவையில மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். அவர் வந்துட்டு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறார். இவரும் ஆண்டவரை குறித்து உன்னதமான தேவனை குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கிடைத்ததான சகல காரியத்திலும் தசமபாகம் கொடுக்கிறார். எல்லாம் நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாசிச்சோம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன குறிக்குதுன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பயம் தன்னோடு கூட அந்த யுத்தம் செய்ததுக்கு வந்ததுக்கு பிற்பாடு அந்த பயமானது பின்னாடியே தொடருது. எல்லாம் கூட்டமா இருக்கும் போது அடிக்கிறது வேற, அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் பலப்பட்டு அவன் இழந்ததையும் இவன் எடுத்துட்டு போனது எல்லாத்தையும் மீட்கிறதுக்கு அவன் வருவான் இல்லையா, அந்த பயமும் அங்க அவங்க பண்ண அந்த சண்டைக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்கள் நம்மை தொடர்ந்து விடுமோ என்ற பயத்தோடு அவன் வந்து இருந்த சில காரியங்களா இருந்ததாக இங்க வேதம் காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அதுக்கு கீழ் வசனம் வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. 2வது வசனம் வாசிங்க. போதும். இந்த வேதவசனம் சொல்ற 2வது ஒரு பயம், முதல் பயம் சத்துருக்களினாலே வருகிறதான பயம் அவனை தொடர்ந்து அவனை திகிலோடு கூட பயத்தோடு கூட இருக்கும்படிக்கு வைத்துக் கொண்டிருந்தது. முதல் பயம். சரியா? 2வது பயம் என்னன்னா, ஒருவேளை நம்மளை வந்து இப்படி அழிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பிள்ளை இல்லாம இருக்கிறோமே, நாளைக்கு இவ்வளவு பெரிய காணாதேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம்மளும் வந்துட்டோமே, நம்ம இப்படியே இருந்துட்டோம்னா நமக்கு அடுத்த சந்ததி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்மளுக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விதமான பயத்தோடு கூட ஆபிரகாம் ஒரு கலந்த பயத்தோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு சத்ருக்களை அடைச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு, சத்ருக்கள் தொடர்ந்து வந்துருவாங்கன்ற பயம். 2வது, ஒருவேளை அவர்கள் தொடர்ந்து வந்து நம்மை சாகடித்தார்கள் என்று சொன்னால், 2வதா நமக்கு சந்ததி இல்லாதனால பிள்ளை இல்லாதனால இந்த ஜனங்கள் எல்லாம் மனித விடுவாங்க என்று சொல்லி ஒரு விதமான மனிதர்களுக்கு வருகிறதான சில பயங்கள் ஆபிரகாமுக்கும் வந்தது. அப்போ ஆபிரகாம் இந்த கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகிறது. என்ன உண்டாகுதுன்னா, ஆபிரகாம் ஏன் பயந்துட்டு இருக்க? பகல் சொல்லுங்க, எதை குறிச்சு பயப்படுறீங்க? எதை குறிச்சு பயந்துட்டு இருக்க? எதிர்காலத்தை குறிச்சு பயமோ?
உங்க வீட்டுல ஏதோ நன்மை நடக்கலன்ற ஒரு பயமோ, கேட்காதவளுக்கு நடக்கவே நடக்காது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நம்முடைய சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு பயங்கள் வருவது இயல்பு. அதேதான் ஆபிரகாமுக்கு வந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த பயத்தை ஆண்டவர் நீட்டிக்க விடவில்லை. பக்கத்தோருக்கு சொல்லுங்க, ஆண்டவர் பயத்தை கண்டினியூ பண்ண விட மாட்டார். என்றைக்கும் பயத்தை தொடர செய்கிற தேவன் அல்ல, பயத்தை நம்மை விட்டு விலக்குவதற்காக நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய முழுமையான பலத்தில் வைத்து நம்மை வழிநடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஏன் பயப்படுற? எதை குறிச்சு பயப்படுற? 2 வருஷமா வேலை இல்லையா? 2 வருஷமா வேலையை இழந்து ஒவ்வொரு இடத்துல போயிட்டு இருக்கிற ஐயா, 2 வருஷமா என்னுடைய கடனை நான் முடிக்கிற பாடு இல்லை, முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதற்காக காரியங்களை நடத்த நான் விரும்புகிறேன். ஆனாலும் அதுல ஒரு சாத்தியக்கூறான காரியங்களோ, நான் செய்கிற வேலையில ஒரு வழிகளோ வாய்ப்புகளோ எனக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ண போகிறேன் என்று தெரியவில்லை. என் தேவனே கதி என்று இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது. நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பயத்தை உள்ள விட்டு இருக்கிறதுக்கு தேவன் வருகிறார். ஐயா, கையை தட்டி அல்லேலூயா. எதை குறித்து நீ பயந்திருந்தாலும் சரி, கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை பார்க்குமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசும்போது 75வது வயசுல பேசுறார். அது வரைக்கும் ஒரு குழந்தை இல்லை. ஆபிரகாமை விட 10 வயது சிறியவர்கள் சாரா. ஆண்டவர் அழைச்சிட்டு வந்த அவங்க 25 வருஷமா ஆண்டவர் காத்திருக்கிறாங்க. பிள்ளை பிறக்குமோ ஆண்டவர் கொண்டு வந்து இவ்வளவு பெரிய தேசத்துக்கு நம்மை சீமானாய் வைத்திருக்கிறாரே, பிள்ளை பிறக்குமோ, ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாய் மாறிவிடுமோ, ஆண்டவரை நாம் நம்பி வந்திருக்கிறோமே, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று பலவிதமான யோசனையோடு கூட ஆபிரகாமும் சாராளும் இருந்த நாட்களை என் பரிசுத்த வேதாகமம் அடையாளப்படுத்தி காண்பித்திருக்கிறது. எல்லா மனிதருக்கும் வரும் தான் பயம். ஐயா, ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் ஏக்கத்தோடு ஒரு ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கான காரியங்களை நான் எடுத்து ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிற நேரத்தில் என்னை ஒரு பயம், ஒரு திகில் கலந்த என்னை ஒரு விதமாய் பயத்தை ஆழ்த்தி அதை செய்ய முடியாதபடிக்கு நான் தடையோடு கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த சொல்லுகிற ஒரு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீ எதை குறிச்சு கவலைப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை சொல்றாரு, தைரியமா உன்னுடைய காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு சொல்லி உன் காரியங்களை எழுந்து நடப்பி. என் ஆண்டவர் மோடு கூட இருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை நீங்க இடம் வாங்கி போட்டு வச்சுக்கலாம், இல்ல இடம் வாங்குறதுக்காக யோசிச்சிருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம். இடம் வாங்கிட்டா கட்ட போடுமா, எப்படி கட்டுவோம், கல்லு விலை ஏறிச்சு, மணல் விலை ஏறிச்சு, லேபர் ரேட்ல ஏறிச்சு, எப்படி கட்ட போடும்? பயப்படாதே, என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கலங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய கவலைகளை, உன்னுடைய பயங்களை உன்னை விட்டு அகற்றும்படிக்கு என் தேவன் தான் உன்னோடு கூட இருக்கிறார். எழுந்து உன் காரியத்தை எழுப்பி நடப்பி. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருந்த பயத்தை ஆண்டவர் சொன்னார், ஏ ஆபிரகாமே, என் வார்த்தை உனக்கு நேரம் வந்து பயப்படாதே, பயத்தை விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு சும்மா ஆசீர்வதிக்க மாட்டேன்மா. ஏன் பிள்ளைன்னு அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆண்டவர் அவரை குறித்து பேசினதால் மகிமையான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 17 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க முதல்ல. இல்ல வேணாம், 5வது வசனம் வாசிக்க வேணாம், 5 வாசிங்க. 5, 6. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல், ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆகும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு என்பது நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நடத்துவேன் என்று சொன்னாருன்னா சாதாரணமா ஆசீர்வதிக்க மாட்டார். பகவத பேர் சொல்லுங்க, சாதாரணமா ஆசீர்வதிக்க மாட்டார். கையை தட்டுங்க பரலோகத்துக்கு. அல்லேலூயா. மகன் பெற்றுக் கொள்வதற்கு வழி இல்லாமல் இருந்த பேசுகிற காரியம், ஆபிரகாமே திரளான ஜாதிகளுக்கு, ஜாதி அதாவது ஒரு கூட்டத்துக்கு அல்ல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னா ஒரு குடும்பத்துக்கு நம்மளை வச்சுலாம் மேன்மை காட்ட மாட்டார். அவருக்கு தெரியும்
நம்மளை அழைச்சிட்டாருன்னா உன் குடும்பம் மட்டும் இல்ல, நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் அல்ல, நீ உன்னை சார்ந்திருக்கிற உன்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சமுதாயத்திற்கும் திரளான ஆசீர்வாதம் உள்ளவர்களா தேவன் மாற்றுவார். கையை தட்ட மாதிரி பாதி பேர் தூங்குறீங்களோ? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். சும்மா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. காத்திருந்த அந்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நாட்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபிரகாமே நான் திரளான ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் உன்னை தகப்பனாய் மாற்றுவேன். அடுத்த வார்த்தை வாசிங்க. இரண்டாவது ஆசீர்வாதம் சொல்ற பாரு, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே சாதிகளை உண்டாக்குவேன். கையை தட்டுங்க. உன்னிலிடத்திலிருந்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் தேவன் எழுப்ப பண்ணுவார். அல்லேலூயா. கையை நல்லா தட்டலாமே. என் தலையெழுத்து கிறிஸ்தவத்தை மாட்டிக்கிட்டேன், ஒரு சபையில மாட்டிக்கிட்டேன், ஐயா கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. இது அப்படியே உக்காந்துறாதீங்க. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு உங்களுடைய வம்சாவளிகளாய் வரப்போகிற பிள்ளைகளை தேவன் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தேவனுக்காக மகிமையாய் பயன்படுகிறவர்களாய் தேவனுக்காக வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்களாய் பிறக்க பண்ணுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏதோ ஒரு குழந்தைய நம்ம ஆண்டவர் கொடுத்தாரு, எடுத்து ஞானசானம் கொடுத்தோம் முடிச்சோம் போயிட்டோம் நினைக்காதீங்க. அவர்களையும் கர்த்தர் ராஜாக்களாய் உருவாக்கி பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்பாவுக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம்லாம் நீ ஏதோ ஒரு நகை வாங்கிட்டு ஆசீர்வாதமாயிரு, ஏதோ ஒரு வீடு கொடுத்துட்டா நீ ஆசீர்வாதமாயிரு, ஏதோ உன் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு ஒரு கார் கொடுத்துட்டா ஆசீர்வாதமாயி, இதெல்லாம் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். ஆனால் பரலோகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்களோ பரலோகத்திற்கும் உனக்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். பரலோகம் சொல்லுகிறது நீ கேட்பாய், நீ கேட்கிறது பரலோகம் சொல்லுகிறது நீ கேட்டு உன் பிள்ளைகளை பரலோகத்தினுடைய நீதியின் வழிக்கு நேராய் நடத்த ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய். ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? ஆபிரகாம் ஏன் பயப்படுற? ஆண்டவர் எனக்கு புள்ள இல்லப்பா, வெளியே வா வெளியே வா வெளியே வா, மேலப்பா. என்ன தெரியுது உனக்கு? ஒரு நட்சத்திரம் தெரியுது ஆண்டவரே. நல்லா கவனிங்க. ஒரு வேத ஆராய்ச்சி செய்தி உனக்கு கேட்ட ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வானத்தை காண்பித்த நேரம் இரவா அல்லது பகலான்னு கேட்டாங்க. என்ன சொல்லியிருப்பீங்க? இரவு. நம்மள நினைச்சிருந்தோம், ஏன்னா இரவுல தான் நட்சத்திரம் தெரியும். ஆமா தானே? பகல் எப்படி தெரியும்? ரொம்ப கண்ணு வெளிச்சமா இருந்தா பகல்ல தெரியும். அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு பல்லுதான் வெளிச்சமா இருக்குமே தவிர கண்ணு வெளிச்சமா இருக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைத்து பேசின நேரம் பகலின் நேரமாக கருதப்படுகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் தனியா அழைச்சு, எப்பா கூடாரத்தை விட்டு வெளியே வா, ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னு இதெல்லாம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க ஆண்டவர் வெளியே கூப்பிடுறீங்க? வெளியே வா அப்படின்னு. வெளியே வந்தா பகலின் நேரம். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வானத்தை பார்ப்பாங்க. ஆண்டவர் இருக்குது வானத்துல என்ன இருக்குது? நட்சத்திரங்கள் உன்னால எண்ண முடியுமா? நாடா நட்சத்திரமே இல்லை. இங்க நட்சத்திரத்தை ஆண்டவர் காட்டுறாரு. கண்டிப்பா நம்மள மாதிரிதான் யோசிச்சிருப்பாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது 15:5 வாசிங்க. அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து பாரு, நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியுமா பாருங்கிறார். முதல் கேள்வி. பயந்துகிட்டு இருந்தவர், ஒரு குழந்தைக்கு எதிர்பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தவர், ஆண்டவருக்காக கீழ்ப்படுதலோடு கூட கானானுக்குள்ள வந்தவர், எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்தவர், ஆண்டவர் வெளியே அழைச்சிட்டு கூப்பிடுறாருப்பா வானத்தை அனர்ந்து பாரு. வானத்தை அனர்ந்து பார்த்தா நட்சத்திரம் உன்னால என்ன முடியுமா? என்ன முடியாது ஆண்டவரே. அது போலதான் ஆசீர்வாதமான சந்ததி இருக்கும். கையை தட்டி அல்லேலூயா. அது கீழ் வசனம், அருமையான வசனம். 6வது வசனம் வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். என்ன பாருங்க, இங்கதான் அந்த வேத ரகசியம் இருக்குது. பகலின் நேரத்தில் நட்சத்திரத்தையே காண முடியாத மனிதனுக்கு, ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசின வார்த்தையின் மீது மிகுந்த வைராகியம் ஒன்று உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வைராகியத்தின் பேரிலே கர்த்தர் சொன்னபடியே அங்க நட்சத்திரம் இல்லைன்றது உண்மைதான். ஏன்னா பகல்ல தெரியாது இல்லையா? உண்மை தெரியாதுங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை, நட்சத்திரத்தை என்ன கூடுமா? மேல பார்த்தா உனக்கு நட்சத்திரம் தெரியுதா?
அந்த நட்சத்திரம் உன்னால் என்ன முடியுமா? முடியாத ஆண்டவரே. அது போலதான் அவன் ஆஸ்வதிப்பேன் சொல்லும் பொழுது அவன் மன ரம்மியமாய் ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசித்தான். இன்னைக்கு நம்மளாம் என்னன்னா, பார்த்தே பல விஷயத்தை நம்ப மாட்டோம். ஆனால் பார்க்காத ஒரு விஷயம், 100 வயசுல உனக்கு 75 80 வயசுல உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு ஆண்டவர் பேசுற, 99 வயசுல ஆண்டவர் வந்து பேசுற, நம்புவதற்கே சாத்தியம் இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லை, சரீரத்துல பலன் இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, எல்லாமே தெரிந்தோ அவன் கர்த்தரை விசுவாசித்தான்.